ஹே காய்ஸ், வெல்கம் டு SM Grows Vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லிமலை அடிவாரம். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க், அதனால் வந்தாச்சு. யூஸ்வலாக போகிற ரூட் இல்லாமல் இப்போ இன்னொரு ரூட் இருக்குது, தம்பட்டி வழியாக. அந்த ரூட்டில் போகிறோம். நானும் இந்த ரூட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் எப்போவும் ஒரே ரூட்டில் போகாமல் இந்த தடவை இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு இதில் வந்தாச்சு. எப்படின்னா, இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, ரோடு, அதில் போகிறது தெரியுதா என்னன்னு தெரியலை. இப்படி போயிட்டு இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு அந்த எண்டில் போய் அங்கேருந்து அப்படி போகணும் வீட்டுக்கு. ஓகே, இந்த கொல்லிமலை பஸ்ஸு ஆத்தூர் போகுது. ஓகே, கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்லேருந்து கிளம்பணும். நான் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து நைட்டு ஒரு 2 o'clock கிளம்பிடுங்க. ரிலேட்டிவ் மேரேஜ், ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்புறது தான் ஒரு பிளான். இங்கேருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பைக் வேறு சர்வீஸ் கூடலைங்க, அதனால் கொஞ்சம் செயின் நாய்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் சர்வீஸ் கூடலான்னு சொல்லிட்டு விடலை, வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா முள்ளுக்குறிச்சி ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளுக்குறிச்சி ரூட்டு கரெக்ட். இது உங்களுக்கு ஹேர்பின் பென்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. இங்கேருந்து மேலே போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 அவ்வளோதான் இருக்கும். மேலே மீன்ஸ் ஃபஸ்ட்டு வில்லேஜ் பூசணிக்குழின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ் போகிற வரைக்கும் ஒரு 5. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அங்கங்கே நிறைய இருக்கும். நான் இன்னொரு ரூட் இருக்குது இல்லைங்களா, அந்த காரவள்ளி வழியாக, அந்த ரூட்டு வந்தீங்கன்னா 70 ஹேர்பின் பென்ஸ். அதுதான் ஹையஸ்ட் ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். இது ரொம்ப கம்மி தான்.
செக் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் டூரிஸ்ட்டு தான் செக் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் மேக்ஸிமம் இந்த ரூட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, எனக்கு இது வந்து கொஞ்சம் லாங்குன்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த 70 ஹேர்பின் பெயிண்ட்ஸ் வழியாக போயிட்டு அந்த வழியாக வீட்டுக்கு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் ஊர் வந்து அந்த எண்டு, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து இன்னொரு எண்டு. ஸோ அதுக்கும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். 70 ஹேர்பின் பெயிண்ட்ஸ் வழியாக வந்தேன்னா அது வந்து கொஞ்சம் மிடில்னு வச்சுங்களேன். அங்கேருந்து ஏறி அந்த காரவழியிலேருந்து ஏறி எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் குயிக்காக ரீச் ஆகிடலாம். இது வந்து இங்கேருந்து மலையில் ஓட்டிகிட்டு போகிறதுனால டைம் ஆகும் கொஞ்சம். அது வந்து ஹைவேல வந்து அங்கே கனெக்ட் ஆகிடுது இல்லைங்களா. கீரிப்பிள்ளை ஓடிச்சு. அதனால் மேக்ஸிமம் இந்த ரூட்டு யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக இதில் வந்து இந்த ரூட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் இப்போ தான் வரேன். இந்த ரூட்டில் ஏன் ஹேர்பின் பெயிண்ட்ஸ் கம்மின்னா, ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு சின்ன மலையில் அந்த எண்டுலேருந்து ரோடு வந்து அப்படியே ஸ்லோப்பாக இந்த எண்டு வரைக்கும் வரும். மறுபடியும் இந்த எண்ட்லேருந்து ஸ்லோப்பாக அந்த எண்டு வரைக்கும் போகும். அதனால் இதில் வந்து ஹேர்பின் பெயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அந்த ரூட்டில் ஏன் அதிகம்னா, அதில் வந்து வேறு வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும் எல்லாமே. அதனால் அந்த வழியில் அவ்வளோ ஹேர்பின் பெயிண்ட்ஸ். அது இல்லாமல் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அந்த ரோடு இந்த குதிரை பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாதையிலேருந்து அப்படியே ரோடாக டெவலப் பண்ணது தான் அந்த 70 ஹேர்பின் பெயிண்ட்ஸ். நிறைய ஹேர்பின் பெயிண்ட் அவாய்ட் பண்ணணும், ஈஸியாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் குயிக்காக போகணும், போய் ஒர்க் இருக்குது. அதனால்
காலையில் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக் எடுக்கலை. உளுந்தூர் பெட்ரோலில் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் நிறுத்தினேன். நிறுத்திட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது தான் இங்கே நிறுத்தலை. இங்கே வந்து கோப்ரோ ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் நின்னேன். பெட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நான் அங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கேருந்து போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு மேலே பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த ரூட்டில் ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் டீப் ஸ்லோப் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கணும், அவ்வளோதான். அந்த ரூட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூட். ஆனால் எனக்கு மோஸ்ட்லி அந்த ரூட்டு தான் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு வீட்டுக்கு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம், அது ஒரு விஷயம். அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அந்த ரோட்டில் தான் ஓட்டியிருக்கோம். நாங்கள் மோஸ்ட்லி இந்த சைடு வரமாட்டோம்னு வச்சுக்கலாம். எங்களுக்கு ஆக்சஸ் அங்கேருந்து கீழே நாமக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நாங்கள் அங்கேருந்து இங்கே வரணுன்னா ட்ராவலிங்கே கிட்டத்தட்ட 3 to 3 hours ஆகும். ஸோ நாங்கள் அந்த 3 ஹவர்ஸில் அங்கே ரீச் ஆயிடுவோம். அதனால் அந்த ரூட்டு தான் எங்களுக்கு ஈஸி. ஆனால் இங்கேயும் ரிலேட்டிவ் இருக்காங்க. இங்கே மீன்ஸ் இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி போகணும். அந்த ஊரில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நான் அந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பஸ் வருது மேலே இருந்து. அதேமாரி இந்த ரூட்டில் கோயிலுக்கு வர பஸ் பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து வரும். ஆத்தூர் அப்படி இல்லைன்னா தம்மம்பட்டியிலேருந்து வரும். இது 2 தான் வரும். இங்கேருந்து பஸ்ஸு ரொம்ப கம்மி தான். ஆனால் நாமக்கல் போயிட்டிங்கன்னா நாமக்கல்லேருந்து நிறைய பஸ் இருக்கும். எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே 70 ஹேர்பின் பென்ஸ் வழியாக கோயிலுக்கு வரும். மேக்ஸிமம் கோயிலுக்கு வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது வில்லேஜுக்கு போகும். அங்கேருந்து நிறைய பஸ் இருக்கும். இங்கேருந்து ரொம்ப கம்மி தான். எப்படின்னா அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 25 பஸ் வருதுன்னா இங்கேருந்து ஒரு 10 பஸ் வரும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ். இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து கீழ்பூசணிக்குழிப்பட்டி ஃபஸ்ட்டு வில்லேஜ். இந்த ரூட்டில் வரும்போது 2 வீடு தான் ரோட்டு ஓரத்தில் இருக்கும், மீதி வீடுலாம் உள்ளார இருக்கும் கொஞ்சம். அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அங்கங்கே இருக்கும். எங்கள் ஊர் சைடு வந்து அப்படி இருக்காது, ஃபுல்லாக மலையில் கொஞ்சம் ஸ்லோப்பில் தான் இருக்கும். சாயிலுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் டிஃப்ரெண்ட் இருக்கும். வாழைத்தாரை ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லோப்பு, அதனால் வெயிட் பைக் இழுக்கிறது மெதுவாக தான் வரும். செகண்ட் கியர் மேக்ஸிமம் செகண்ட் கியர் வரும், இல்லைன்னா ஃபஸ்ட் கியர் போக வேண்டியதாக இருக்கும். இந்த இதில் அப்படியே லெஃப்டில் போனால் மேல் பூசணிக்குழிப்பட்டி. கீழே ஒரு நேம் இருந்துச்சுங்களா, கீழ் பூசணிக்குழிப்பட்டி. இது வந்து மேல் பூசணிக்குழிப்பட்டி. இந்த இடம் தான் சொன்னேன், இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்லோப் அதிகமாக இருக்கும். இந்த இடமும் நாளைக்கு கீழே ரிட்டன் சென்னை கிளம்பும்போது 70 ஹேர்பின் பென்ஸ் வழியாக தான் போவேன். எனக்கு அதுதான் ஈஸி. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனிச்சுன்னா கூட அதில் நான் குயிக்காக போயிட்டு கீழே பைபாஸ் ரீச் பண்ணிடுவேன். பைபாஸ் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஸோ அதனால்
வந்தால் எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் சேர்த்தி ஆகும். இது ஒரு வில்லேஜ். இது வந்து நரியங்காடு. இங்கே தான் நான் சொன்ன ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு போக முடியாது. நம்ம வந்து அந்த டர்ன் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போச்சுங்களா, அதில் போனால் ஒத்தக்கடை அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர் வரும். அது கன்சிடர் நிறைய வில்லேஜ் இருக்குது. நான் ஏன் சொன்னேன்னா, ஒத்தக்கடைன்ற நேமில் இங்கே ஒன்று இருக்கும். இதே நேம் வந்து மதுரையில் ஒரு ஊர் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேம்லேயும் இங்கே ஒரு ஊர் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடெலாம் கொஞ்சம் சிங்கிள் லைன் ரோடாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நீங்கள் வண்டி ஸ்லோ பண்ணி ஓரம் கட்டி அதுக்கப்புறம் தான் வழி விட்டு தான் போக முடியும். ஒரு சில இடத்துல நல்ல வித்து இருக்கும், ஒரு சில இடத்துல வழியே இல்லாத இடத்துல சிங்கிள் லைனாக தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க. இங்கே பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். நான் இப்போது வண்டி நிறுத்தலை, கொஞ்சம் குயிக்காக போகணும்.
அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக இந்த மரம்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே தைலம் சவுக்கு மரம். இந்த மரத்தில் தான் இந்த பெப்பர் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருவாங்க. சைடில் இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா, இது ஃபுல்லாக பெப்பர் மரம். இங்கே எல்லாமே இருக்குங்க. மேக்ஸிமம் பெப்பர் இருக்குது, காஃபி இருக்குது, அப்புறம் பலாமரமும் இங்கே நிறைய இருக்கும். நான் மேக்ஸிமம் இங்கே கொல்லிமலை பேர் போனது பெப்பருக்கு தான். கொல்லிமலையில் நீங்கள் வண்டி ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டுனீங்கன்னா ஈஸியாக ஓட்டிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட்டு தான் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனை. ஆப்போசிட்டில் வண்டி வர்றது அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சடனாக வரும்போது சடன் பிரேக்கை அடித்து சில பேர் அதில் தான் மாட்டிக்கிறாங்க. அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். அதே மாதிரி டர்னிங்கில் நிறைய சேண்டு, அந்த ஜல்லிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கிட் ஆயிரும். காருக்கு பிரச்சனை கிடையாது, அது பைக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இது ஒரு சின்ன ஊர். இதோட நேம் வந்து சிறுக்கம்பலத்தி. இது இங்கே ப்ரொனவுன்சியேஷன் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா செருக்கம்பலத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேமை படித்து நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதுக்கும் நார்மலாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான்.
இது கொஞ்சம் ஒரு மெயின் ஏரியா மாதிரிங்க. இது செங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர். வண்டியிலே ரோட்லேயே நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நிறைய சிட்டுக்குருவி பார்க்க முடியும், நிறைய மைனாக பார்க்க முடியும். இங்கே கொல்லிமலையிலேயே கூட சொல்கிறேன், நிறைய பார்க்க முடியும். இப்போல்லாம் வந்து அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அது எதனாலன்னு தெரியல. எங்கள் ஊரில் இங்கே கொல்லிமலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இருக்குது, டவர்லாம் இருக்குது, டவர் போஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. எப்படின்னா ரொம்ப ரேர் தான். இப்போது நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா நெட்வொர்க் நிறைய இடத்துல கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் குறைஞ்சிருக்கு. அந்த எதனாலன்னு தெரியல. மேபி அந்த ஃப்ரீக்குவன்சிக்கே வந்து அது அஃபெக்ட் ஆகுமோ என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே 4G எல்லாம் கிடையாது, 3Gயே ரொம்ப கஷ்டம்.
நெட்ஒர்க்கே எங்கள் சில இடத்துல இருக்காது. அப்புறம் இங்கே 4G 3G தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஹில் ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் பிஎஸ்என்எல் வச்சுருப்பாங்க. பிஎஸ்என்எல் தான் இங்கே ஒரு சில இடத்துல கிடைக்கும். மற்ற எந்த நெட்ஒர்க்கும் கிடைக்காது. அதை விட்டால் ஜியோ கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் பறவைகளோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு பஸ்ஸு, ஒரு வேனு, ஸோ அவங்க சைடு கொடுக்குற வரைக்கும் பின்தொடர்ந்து தான் போயாகணும், வேறு வழி இல்லை. இங்கே வந்து ரோடு விற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களா பார்த்து இடம் கொடுப்பாங்க, அப்போ போய்க்கினா உண்டு. இந்த இடம் நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சுங்க ஒரு சைடு கொடுக்கறதுக்கு. அவரையும் குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா ரோடு வித்தே ரொம்ப கம்மி இருந்தால் அவர் இடம் கொடுக்க போகிறாரு. இல்லை அது வரைக்கும், இல்லைன்னா இடம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பின்னாடி ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு, படசோலை, இது ஒரு வில்லேஜ். அந்த டெம்போ ட்ராவலர் ரொம்ப நேரமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்துச்சு, ஒரு டூரிஸ்ட் டெம்போ ட்ராவலர். ஆக்சுவலாக அந்த பனிக்காலம் இப்போ தான் ஸ்டார்டிங், அதனால்
டைம் 8:15 ஆகுது. இன்னும் அந்த சில்னஸ் இருக்குது. இன்னும் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 வரைக்கும் அந்த சில்னஸ் இருக்கும். மார்னிங் 10 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 4 ஸ்டார்ட் ஆகிரும். அது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த சீசன். இது அடுத்த வில்லேஜுங்க, செம்பூத்து வளவு.